டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி மேல ஒரு ஈர்ப்புடன் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. அவர் ஒட்டுமொத்தமாக எய்தர் திமுகவினுடைய கூட்டணியில கடந்த நாடாளுமன்றம் அதற்கு முன்னாடி சட்டமன்றங்கள்ல எப்படி அதன் தவறை செய்தமோ அது போன்று இந்த வாட்டி இருக்கக்கூடாது. ஈவன் விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்சியில் இருந்தால் கூட, கூட்டணியில் இருந்தால் கூட, நமக்கான பங்குகளை வாங்கி கொண்டு நாம் அதற்குரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், பாட்டாள மக்கள் கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு தள்ளாத வயதிலும் 90 வயதைக்கு நெருங்கி கொண்டு தாண்டின ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முயற்சி பண்றதை நம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் அதை தடுக்கும் விதமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி அவருடைய காயை நகர்த்துகிறார். ஆனா உள்ளபடியே டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய நெஞ்சமும் அவருடைய புத்தியும் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கூட்டணியில் 10 முறையாக பல்வேறு தேர்தல்களை அதிமுகவை கபலீகரம் செய்து அதிமுகவை இன்றைக்கு தோல்வி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள போகக்கூடாதுங்கிறது அவருக்கு திண்ணமான எண்ணமாக இருக்குங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா அவர் ஒரு ஷூடு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அவர்களை போன்று அவருடைய மகனும் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறதுல வேணா அவருக்கான சுணக்கம் இருக்கலாம், வெறும் 10 நாட்கள் போயிருக்கலாம் ஒரு 100 நாள் அமர்வுல அப்படிங்கிறது இருந்தால் கூட, ஆனால் அவருடைய அரசியல் பார்வையும் அவருடைய அந்த தெளிவான பார்வையை வந்து நாம் என்றைக்குமே கேள்வி கேட்க முடியாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை.